ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற, பாடுகிற, ஸ்தோத்திரிக்கிற, மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய், விசுவாசிகளாய், சபையாய் கூடி வருகிற பரிசுத்த ஓய்வு நாளில் உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை நாம் ஆராதிப்பதில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தில், சந்தோஷத்திலே, மன மகிழ்ச்சியிலே நாம் காணப்பட வேண்டும். காரணம், நாம் தேவாதி தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். சர்வவல்ல தேவனை ஆராதிக்க கிருபை பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றை விட அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். தேவன் நம்மை கிருபையாலே ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலையை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 109 சங்கீதம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். அல்லேலூயா. மிகவும் துதியுங்கள். இன்னைக்கு அநேகருக்கு மிகவும் பிரச்சனை, மிகவும் போராட்டம், மிகவும் பலவீனம், மிகவும் பற்றாக்குறை, மிகவும் தடை, இப்படி நிறைய காரியத்துல மிகவும் என்று சொல்லுகிற வார்த்தை கர்த்தரை விட்டு நம்மை அடிக்கடி தூரமாய் கொண்டிருக்கு. மிகவும் பிரச்சனைனால சர்ச்சுக்கு போறதில்ல, மிகவும் போராட்டத்தினால வேதம் வாசிக்கிறது இல்லை, மிகவும் பலவீனங்கள், பாடுகள், இப்படி போராட்டங்கள் வரும் பொழுது ஜெபிக்கிறது இல்லை. ஆனாலும் சங்கீதக்காரனுடைய பாரத்தை பாருங்கள். நான் என் வாயினால் மிகவும் துதித்து. இன்னைக்கு நம்முடைய வாயில நிறைய மிகவும் கோவப்படுறோம், மிகவும் பேசுறோம், மிகவும் வேண்டாததை பேசுறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க நம்மளை மிகவும் துதிக்கும்படி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை மிகவும் பாடுவது, துதிப்பது, ஆராதிப்பது நம்முடைய மேன்மையை மிகவும் பெருக பண்ணும். அல்லேலூயா. நமக்கு மிகுதியான நன்மை உண்டாகும். நம்முடைய குடும்பத்தில் மிகவும் கர்த்தர் பிரியமாயிருப்பார். நம்மேல் மிகவும் பிரியமாயிருப்பார். காரணம் என்ன? அவரை நாம் எப்பொழுதும் ஆராதிக்கும்படி வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்றுதான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏசாயா 43:21 அநேகர் நடுவிலே நாம் அவரை புகழ வேண்டுமா? இன்றைக்கு ஒரு 4 சுவற்றுக்கு மத்தியில மாத்திரமல்ல, மற்றவர்கள் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே, ஏதோ ஒரு விதத்திலே நாம் அவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சபையில எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தரை புகழும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாகிலும் மிகவும் போராட்டம், ஆண்டவரை தேடாமல், ஜெபிக்காமல், ஆராதிக்காமல் இருந்தால் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையிலே நாங்கள் சபையாக, தேவ பிள்ளைகளாக, குடும்பமாக இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நிமிஷத்தில் நாங்கள் மிகவும் துதிக்க உதவி செய்யும், மிகவும் பாடி ஆராதிக்க உதவி செய்யும், மிகவும் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில, விசேஷமா இந்த காலையில ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மிகவும் பிரச்சனை, மிகவும் போராட்டம், மிகவும் யுத்தம், மிகவும் பலவீனம், மிகவும் தேவைகள், மிகவும் பொல்லாப்புகள், இப்படி பல விதத்தில் சத்துருவுடைய தடைகள் மிகவும் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதையெல்லாம் விடுதலையாக்கி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும், உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். உம்முடைய ஜனமாய் மாற்றும். ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொருத்தர் விடாமல் முழு குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதியும். உம்மை மிகவும் நேசிக்க, மிகவும் உம்மை ஆண்டவரை பற்றி கொள்ள, உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் மிகவும் கர்த்தரை புகழுவோம், துதிப்போம்.